மருமகள் அப்படின்னாலே வந்து இன்னொரு மகள் அப்படிங்கிறது தான் அர்த்தம் டைரெக்டாகவே. ஸோ அதே விஷயத்தை தான் கோமதி இப்போ இந்த மகா சங்கமத்தில் தெளிவாகவே சொல்ல வராங்க. நமக்கும் வந்து நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம நிறைய வந்து நம்மளை நம்ம மாமியார் கஷ்டப்படுத்தாங்கிறதுக்காக ஜென்ரேஷனல் ட்ராமா, அதாவது முன்னாடி ஜென்ரேஷன் நம்ம கொடுத்த அதே கொடுமையை நம்ம இன்னொருத்தவங்களுக்கும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு சில வேலைகள் இருக்குது, அவங்களுக்கு சில கனவுகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு அவங்க உதவி புரிவாங்க, ஆனால் அதே சமயத்தில் எனக்கு வீட்டில் சமைக்கிறது பிடிக்கும், நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய ஒரு மருமக வந்து வேலைக்கு போகிறா, இன்னொரு மருமக வந்து ஆஃபீஸையும் அந்த ட்ராவல்ஸையும் பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் வந்து படிக்கவும் செய்கிறா, அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு அது கோபத்தை கொடுக்குது. என்ன நினைக்கிறாங்க மனசில் அப்படின்னா வந்து மதி வந்ததுக்கப்புறமே மலரை ஏதோ நம்ம கொடுமைப்படுத்துகிறோன்னு பண்ணிட்டாங்க, இப்பயும் திருப்பி இப்படியே பண்ணி மலரோட மனசை வந்து மாற்றிடுவாங்களோன்னு நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மருமகள் அப்படிங்கிறது பணம் வாங்காத, அதே சமயத்தில் வேலைக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்க வேலைக்கார பெண் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. கண்ணாடி எங்கே வச்சுட்டே கண்ணாடி எடுத்து வாங்குறது, பத்திரிக்கை எங்கே வச்சாங்கிறது, எல்லாத்துக்கும் ஃபேன் ஆஃப் பண்ணுங்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் மலர் அப்படின்னா கூப்பிட்டா ஓடி வரணும். 2 நாள் கிளம்பி போயிட்டாங்கன்னா கூட அதை கூட வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக்கி அந்த 2 நாள் போனது கில் ட்ரிப் வேறு ஆக்குறாங்க. அப்படியே வந்து போனீங்கல்ல, அனுப்பணும்ல, நான் ஊர்லலாம் எப்படி இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா, நமக்கு மேலே இருக்கவங்களாம் நினைக்க மாட்டாங்க, நம்ம கீழே இருக்கவங்கள பற்றி மட்டும் தான் நினைப்பாங்க. அதாவது வந்து நம்மளோட மோசமாலாம் இருக்காங்க, நம்ம அந்தளவுக்கு மோசமாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது. இதில் என்னென்னா, அவங்களுடைய மாமியார் மாமனார் அவங்க அதாவது சம்மந்தி வீட்டுக்கு, அதாவது இப்போ இந்த மலருடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போனதுக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய கோபம் வருது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தட்டி கேட்குற மாதிரி இடத்துக்கு மலர் போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஏன்னா மதி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆனால் இன்னும் கூட மதி ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் பேசலாம், சில சமயங்களில் இவங்களுக்குலாம் அப்படி பேசினா தான் புரியும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் கமெண்ட் பண்ணுறதுல முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸாகவும், ஈவன் அவங்களே வந்து ஒரு மாமியார் வயதானவர்களும் இருக்காங்க, மருமகளாக இப்போ சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களாம் நமக்கு நிறைய கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சீரியல் வந்து இப்போ நல்ல டிஆர்பியும் வாங்குது. அதுக்கேற்ற மாதிரி தைரியமான விஷயங்களை பேசினா நல்லாயிருக்கும். பாகியலட்சுமி இப்படி ஆரம்பித்து கடைசியில் பாகியலட்சுமி கடைசி நிமிஷம் வரைக்கும் ஈஸ்வரிக்கு அடங்கியே தான் இருப்பாங்க. ஈஸ்வரி அந்த டார்ச்சர் பண்ணுவாங்க, அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சிறகடிக்க ஆசையில் முன்னாடி இருந்த மீனா இல்லாமல் இப்போ மீனா வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன இருந்தாலும் அத்தை பாவல்லங்க அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு சை அப்படின்னு இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி தான் அந்த கதையும் போகுது. அப்படி இல்லாமல் மலருடைய வளர்ச்சி தான் அழகே அழகோட முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அழகுமதி கொஞ்சம் கொஞ்சமாக அழகு மலருக்கு அவங்க வந்து அப்ரஸ் ஆகியிருக்காங்க, அவங்கள வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்து தைரியமாகி அவங்க ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணுறது. வீட்டு வேலையை எல்லாரும் பகிர்ந்து செய்யலாம். முதல்ல வந்து இவங்க தான் செய்யணும்னு கிடையாது, அதில் லேடிஸ் தான் செய்யணும்னு கிடையாது, எல்லாருமே பகிர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறதுல இருந்து கொஞ்சம் பெண் விடுதலை, ஆணாதிக்கத்தனத்திலேருந்து வெளில வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கதையை கொண்டு போக போகிறாங்கன்னு தோணுது. அப்படி கொண்டு போயிட்டா நல்லாயிருக்கும். அப்படி விட்டுட்டு சோகங்களை நிறைய கொடுத்தாதான் நல்லா இருக்குங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் மலரை அடிமையாகவே வச்சுட்டு மதியை மட்டும் கொஞ்சம் பேச வச்சு கடைசியில் மதியுமே ரொம்ப சாஃப்டாகிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா என்னங்க அது அப்படின்னு ஆகிடும். அப்படி இல்லாமல் அந்த கதை எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இதை தாண்டி இந்த தங்கராஜையும் கொஞ்சம் காமெடி வில்லனா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கராஜ், ராகவன் இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி வேற ஏதாச்சும் கதைகளும் இந்த கதைக்குள்ளார வந்தால் தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நாளைக்கு போக முடியும். அதில் எப்படி போக போகுது, இல்லை எப்படி பார்த்தாலும் வந்து பாக்யராஜ் தங்கச்சியும் இந்த பக்கம் மலரோட தம்பின்னு சொல்லிட்டு ட்ராக்லாம் வரும், கல்யாண ட்ராக்லாம் வரும். அதை தாண்டி எப்படி திருப்பங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த சீரியலில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.